தொகுதி, நீங்க ஒருத்தர் தான் உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லாத்தையும் ஆட்டி படைக்கிறீங்க. பார்சல் கம்பெனி பேரால 7-8 லாரிகளை வச்சுக்கிட்டு கள்ளச்சாராயம் கடத்துறது, கஞ்சா கடத்துறது, கலப்பட சிமெண்ட கடத்துறது, எல்லாத்துக்கும் மேல வெடிமருந்த கடத்துறது. ஆக மொத்தத்துல நீங்க இந்த தொகுதியில இல்ல, இந்த தொகுதியே கெட்டு குட்டிச்சவரா போயிடும். இந்த நம்மால் வந்துட்டான். நடைய பாத்தீங்களா? இவன் அதுக்கு மேல. என்ன தொகுதி, ஏதோ அவசரமா இருக்கு? காலை கவனிச்சீங்களா? இத ஏயா பாக்குற? உங்க காலை இல்லைங்க, அவன் காலை. ஏப்பா, தொகுதி என்னை விட சின்ன பையன் தான். அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கல. என்னங்க சொல்றீங்க? குதிரையே சொல்றையா? ஓஹோ. ஆமா, நீ என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நீட்டிக்கிட்டு இருக்கிற? ஓன் காலையா? யோ, அந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்க வரல, சம்பாரிச்சு கொடுக்க வந்திருக்கேன். என்னையா தொகுதி, இந்த தடவை நீ கடத்த போறது ஒரு எம்எல்ஏ. என்ன முழிக்கிற? ஒரு கட்சியில இருந்த எம்எல்ஏவை இன்னொரு கட்சிக்காரன் கடத்திட்டு போயிட்டான். அவனை நீ கடத்தி இங்க கொண்டாடணும்னு சொல்றார். அதுக்கு 5000 ரூபாய் பணம் வேணும். அட என்னப்பா, நாங்க என்ன பெரிய ஏரோப்ளைனையா கடத்த சொன்னோம்? ஒரு சின்ன எம்எல்ஏ. ஏரோப்ளைனை விட எம்எல்ஏ விலை ஜாஸ்தி தெரியுமா உனக்கு? ஒண்ணு செய், நீ போய் அந்த எம்எல்ஏ கடத்து, நான் போய் ஏரோப்ளைனை கடத்துறேன். எனக்கு அது ஈஸி. உன்ன இவனுக்கு கிளம்பிடும். என்னங்க போவாயா? சும்மாருங்க, கணக்கு பணத்தை கொடு. சீக்கிரமா குடியா, சுரண்டிட்டு இருக்க. தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே எம்எல்ஏ கடத்திடு. என்ன பாத்துக்கிட்டு போறான்? தொகுதி, எல்லாரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க என்ன முன்னாலேயே கொடுத்துறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சா வேலை முடிஞ்ச மாதிரி அர்த்தம். தீபிட்டி குடியா. என்ன தலைவா சொல்லு தொண்டா. 5000 ரூபாய் சோலையா கிடைச்சிருக்கு. மாசம் பூரா மஜாதானா? மாசம் பூராவா? மச்சி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தாங்காதுமா. இந்த 5000 ரூபாயில ஒரு 3000 ரூபாய்க்கு ட்ரெஸ் பண்ணீங்கன்னு ஒரு பெரிய ஹோட்டலா பார்த்து ஏறி மரமண்டையில் பாரு செடி முளைச்சிருக்கு. கண்ண திறக்கணும் மாமி. என்ன செட்டப்பா, அள்ளி விடு. என்னங்கடா அது போர்டு? ஏன்பா இந்த டேபிள் யாருப்பா? சீக்கிரமா கூப்பிடு. Welcome, sir. Welcome, sir. Sir, have you also the table, sir? What do you like to have, sir? Do you want to see the menu, sir? We have South Indian dish, North Indian dish, Chinese, snacks, cool drinks, ice creams, etc., etc., sir. என்ன சார் வேணும்? அப்படி கேளியா, நீ பாட்டுல தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசினா புரிய வேணாமா நமக்கு? உங்களுக்கு என்ன சார் வேணும்? இந்த ஹோட்டல்ல இன்னொன்னு ஐட்டம் இருக்குதோ, நல்ல வெள்ளையா உரிச்ச கோழிக்குமா? என்ன சும்மா சார்? சும்மாவா? எப்பா இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் யாருப்பா? இந்த ஆள் பார் போற வெள்ளக்காட்சி எல்லாம் சைட் அடிச்சு நிக்கிறான். அப்புறம் அந்த இங்கிலீஷ் தாய்கள் நம்மளால தப்பா நினைக்கும். தர வாழ்ற அளவுக்கு தப்பு பண்ண தம்பி யாரு? இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. இந்த 50 ரூபாய் இன்னொரு வாட்டி பண்ணு பண்ணு. ஓகே, இந்த இன்னொரு வாட்டி பண்ணு 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 பண்ணு. ஓகே. காலையில ஒருத்தன் சொன்னா 5000 ரூபாய் இருந்தா மாசம் பூரா மஜா பண்ணலான்னு. ஒரே நாள்ல காலி. பீடி மட்டும்தான் மீதி. இந்த 50 பைசா வச்சுக்கோ. இது எதுக்கு சார்? போய் சுத்தமா ஷேவ் பண்ணு, பொண்டாட்டி ரொம்ப சந்தோஷப்படுவா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். Wish you many more happy returns of the day. அதாவது சாகர வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றான்.
ஊமையா இருந்தாலும் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. சரி சரி, நன்றி சொன்னது போதும். முதல்ல கேக் கட் பண்ண. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு உமா. இந்த பள்ளிக்கூடத்துல மொத்தம் 200 அனாதை பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்ப பிறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்க எல்லாம் இங்க வந்து சேர்ந்த தேதியை கணக்குல வச்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஓ செலவுலயே பிறந்த நாள் கொண்டாடுற, நல்லது கட்டத்துல கலந்துக்கிற. இதுக்கெல்லாம் என்னம்மா காரணம்? நானும் இவங்களும் ஒரே ஜாதி, அனாதை ஜாதி. என்னம்மா சொல்ற? இந்த மாதிரி பெரிய கார், பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை எல்லாமே எனக்கு இருக்கு. ஆனா அம்மாவும் அன்பும் தான் அங்க இல்ல. ஏம்மா? அப்பா இருக்காரு. அப்பா இருக்காரு, ஆனா அவர் அப்பாவா இல்ல. ஹலோ மை சைல்ட். ஏன்பா இத்தனை வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு இன்னொரு கல்யாணமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இன்னைக்கு செத்து போன உங்க அம்மாவோட பிறந்த நாள்மா. அவ ஞாபகார்த்தமா இன்னொரு அம்மாவையே உனக்கு பரிசா கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. ஒவ்வொரு தடவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது இதே தானப்பா சொல்றீங்க? எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லம்மா. இது வரைக்கும் நான் 3 கல்யாணம் பண்ணிருக்கேன். அதுல உங்க அம்மா மாத்திரம் தான் தெய்வத்துக்கிட்ட போயிருக்கா. மீதி 2 பேரும் யார் கூட போனாங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்லம்மா, ஆனா உனக்கு ஒரு அம்மா முக்கியம். அதுக்காக பணத்தை காட்டி உங்க மக வயசுல இருக்கிற ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இத பாருமா, என் கல்யாண விஷயத்துல நீ தலையிடாத. அதே மாதிரி உன் கல்யாண விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். என்ன கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. எது 4வது கல்யாணம் கூடவா? நீங்க செய்யற அசிங்கத்தை எல்லாம் கல்யாணம்னு சொல்லி உங்க தலையில நீங்களே அட்சதையை தூக்கி போட்டுக்கிறீங்களே, அதுதான் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ச்சே. நான் இருக்கிற இடத்துல நிம்மதி இல்லைன்னுதான் நிம்மதி இருக்கிற இடத்த தேடி நான் இங்க வந்தேன். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பார்த்தா அனாதீங்கதான், ஆனா அவங்களுக்குள்ள ஒருவன் ஒண்ணு இருக்கு. எனக்குன்னு யார் இருக்காங்க? ஏண்டி ராஜாத்தி அப்படி சொல்ற? நான் இருக்கிறேம்மா. உன் கஷ்டத்துக்கு பரிகாரம் சொல்ல எனக்கு தெரியல, ஆனா அத பங்கு போட்டுக்க நான் இருக்கேன் கண்ணு. உமா போயிட்டியேம்மா. போகும்போது எங்களை எல்லாம் அனாதையாக்கிட்டு போயிட்டியேம்மா. உனக்கு இங்க என்னம்மா குறை? இந்த அம்மாவை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஐயோ, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உமாக்கு என்னம்மா கஷ்டம்? சொல்லலையேம்மா, அவதான் வாயில்லா போச்சியாச்சே. கூடிய சீக்கிரம் அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாவி மகா திடீர்னு இப்படி ஒரு கல்ல தூக்கி என் தலையில போட்டு போயிட்டாளேம்மா. நீங்க ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணல? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போஸ்ட்மார்ட்டத்துல கூறு கூற அறுத்து போட்டுடுவாங்களேம்மா. சாகர வரைக்கும் சந்தோஷமா இருந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் ஏம்மா கஷ்டப்படுத்தணும்? பாத்தியாடி உமா, உன்னை எவ்வளவு ஆசையா செல்லமா வளர்த்துட்டு வந்தேன். உங்க அம்மா நிலைமை என்னாச்சு பாத்தியா? கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. உங்களுக்காக தானடி நான் குழந்தையே பெத்துக்காம இருக்கேன். எனக்கு இப்படி ஒரு சோதனையா? அந்த அன்னபூரணி சொல்றது எல்லாமே எனக்கு பொய்யாப்படுது. நீ அது உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? இல்ல வந்து அந்த பொண்ணு உண்மையிலேயே வந்து செத்து போன ஊம பொண்ண உன் பொண்ண நினைச்சு உண்மையை சொல்லு. இல்ல இந்த கூட்டத்தோட கூட்டமா கூலிக்கு மாரடிக்கிற சாதாரண நாய வருதா? அவங்க சொல்ற பொய்யே நீயும் திரும்ப சொல்லு. இல்லம்மா, இனிமே மனசு அடகு வச்சு இங்க வயிற்று கழுவுறதுக்கு என்னால முடியாது. இங்க நடக்கிற அக்கிரமத்துக்கெல்லாம் காரணம் அந்த அன்னபூரணிதான். நம்ம வீட்டுல பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா சொந்த பந்தத்துக்கு சொல்லி அனுப்பி சடங்கு நடத்துவோம். ஆனா இங்க இருக்கிற பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷனுங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்பி சாந்தி முகூர்த்தமே நடத்திடுவா இந்த அன்னபூரணி. ஆயா, உமா ஊமையா இருந்ததால அவ ஒருத்தையோட வாழ்க்கை மட்டும்தான் வீணா போச்சு. அதே மாதிரி நாமளும் பேசாம இருந்தா இங்க இருக்கிற அத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணா போயிடும். சீதா,
போலீஸ் ஸ்டேஷன். அங்க என்ன சத்தம்? அந்த ராட்சசன் ராத்திரில கூட ஏதாவது யுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பான். நீ பேசாம பாடு. ஐயா வா, என்னன்னு போய் பார்த்து. ஐயோ வேண்டாமா, ப்ளீஸ் ஐயா வா. என்ன பொண்ணுமா நீ? திருட்டு முண்டை, விளையாட்டா போச்சா உனக்கு? எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு காரியம் செஞ்சிருப்ப நீ? தெரியாம செஞ்சுட்டேன். உன்னெல்லாம் நடுத்தர நிக்க வச்சு கூறு போன. என்னடி அடிக்காதீங்க? கொட்டச்சிக்கு என்னடி அவ்வளவு திமிரு? மன்னிச்சிருங்க. என்னடி மன்னிக்கிறது? உன்னையெல்லாம் உயிரோட விடக்கூடாதுடி. இங்க இருக்க இழிச்சவன் நினைச்சியா நீ? ஏன்பா ஒரு பொட்ட புள்ளை எப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிறியே? உனக்கு பாவமா இல்லையா? பொறுக்கி பெருசா தோல்ல தூக்கி போட்டு வந்துட்டான் பஞ்சாயத்து பண்றதுக்கு. பொட்டச்சி அடிச்சாதானே அவங்களுக்கு எல்லாம் பொத்துட்டு வருது. சொல்றேன், இந்த குழந்தைய கொண்டுட்டா சரியா போயிடும். வேணாங்க, இந்த தடவை என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்ச தப்புக்கு என் குழந்தை கொண்டுடாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன், என்ன மன்னிச்சிடுங்க. குழந்தைய தூக்குடி. சொல்றி பத்தினி, என்ன நடந்ததுன்னு சொல்றி. சொல்லிடுறேன், இந்த குழந்தை தப்பான வழியில பிறந்ததுதான். இன்னும் 5-6 மாசத்துல எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல இந்த குழந்தை ஒரு பிரச்சனையா இருக்க கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய நான் இங்க போட்டுட்டு போலான்னு வந்தேன். 5-6 மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ள என்னுடைய அவசரம் உனக்கு? 10 மாசமா இந்த குழந்தை எப்படி மறைக்கிறது இவ்வளவு யோசிச்சிருக்கே? ஒரே ஒரு நிமிஷம் அவன்கிட்ட படுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சியா? நிராத்துபயங்கள் 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 ரேடியோல டிவில சினிமால சொல்றானே எதுக்குடி? பலூன் ஊதி பறக்க வரதுக்கா? என்ன மாதிரி அனாதைகள் உருவாகாம இருக்க தாண்டி படுற மிச்சா 10 புள்ளி நீ பெத்துக்கலாண்டி. ஆனா இது பெத்தவ யாருன்னு தெரியாம அனாதையா கத்தி கதறி தெருத்துருவா பிச்சை எடுக்க வேண்டியதான். என்ன மாதிரி மனுஷனா பிறக்கிற குழந்தை ஏண்டி இப்படி மிருகமா மாத்துறீங்க? சரி விடுப்பா, அவதான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கட்டாள்ல. உங்களா பொறுக்கி நாய்ங்களா? 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எவ்வளவு திருட்டுத்தனமா பெத்து அனாதைய குப்பை தொட்டில போட்டு போனாலே அப்ப எங்கடா போனீங்க நீங்களா? பஞ்சாயத்து பண்ண வந்துட்டாங்க பரதேசி நாய்ங்க. சொல்லுங்கடா சொல்லுங்க, அன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்ல வந்து நின்னு அம்மா பசி, ஐயா பசி, பசி பசி பசின்னு தொண்டை கிழியே கத்துனடா. நாக்கு நடைய ஒருவேளை கஞ்சி ஊத்துறீங்களா? டேய், எனக்கு சோறு போடாட்டி கூட பரவாயில்லடா, நாயை விரட்டுற மாதிரி துரத்தி துரத்தி அடிச்சீங்கடா. உங்களாலதான் நான் இப்படி நாசமா போனேன். டேய், இன்னி ஏண்டி நிக்கிற? போ, இந்த குழந்தைய கொண்டு போய் வேற ஏதாவது ஒரு கோயில் குளத்துல போட்டு போ, நீ நல்லா இருப்ப. சொல்லுங்கடா டேய். அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டே நம்மா தாய்ப்பால் பார்க்கல. பிறக்கும் குழந்தைக்கெல்லாம் பட்டு தொட்டில் தான், எனக்கு தொட்டில் என்னமோ குப்பை தொட்டிதான். அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல, கண்ணீரத்தான் கண்டே நம்மா தாய்ப்பால் பார்க்கல.
பாட்டு தொட்டில்தான் எனக்கு தொட்டில் என்னமோ தொட்டிதான் அப்ப யாரு அம்மா யாரு நானும் பார்க்கல கண்ணீரத்தான் கண்டேன் அம்மா தாய்ப்பால் பார்க்கல